வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட் வந்து எவ்வளவு க்ரூஷியலா இருந்திருக்கு? எல்லாரும் சொல்லுவாங்கல்ல கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப லாஸ்டிங் இருக்காது, ரொம்ப லாங்கா இருக்க மாட்டாங்க. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கிடையாது. அரௌண்ட் ஒரு 10 இயர்ஸா ஒன்னா சேர்ந்து இருக்கோம். என்னோட கேங் பேரு பிளேன்ஸ்னு, இப்போ பேர் மாத்திட்டாங்க. ஆக்சுவலி மறந்துட்டேன் என்ன பேரு இது. அப்போ கொஞ்சம் அந்த காலத்துல கிரிஞ்சா வச்சிருந்த பேரு. இப்போ 5 கேர்ள்ஸ் இருக்கோம். ஸோ என்னை தவிர மீது எல்லாருக்கும் இப்போ கல்யாணம் ஆக போகுது. அது ஒரு கான்ட்ரவர்சியல் குரூப்ல போயிட்டு இருக்கு. ஃபேமிலி பக்கம் எல்லாம் போயிட்டு இருக்கு. நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் May 28 ஒருத்திக்கு நந்தினி கல்யாணம் ஆக போகுது. அவளோட பர்ச்சேஸ்க்காக தான் இங்க வந்தேன். ஸோ அவளுக்கு வந்து ஹாப்பி மேரேஜ் லைஃப், ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்கா லைஃப்ல நிறையா. ஸோ நல்லா இருக்கணும் கல்யாணம் பண்ணி. இதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ண மோனிஷா அண்ட் ஆஷ்லி 2 பேருமே ஹாப்பியா இருக்கணும். ராகவிக்கின்னு ஒரு பொண்ணுக்கு அப்கமிங் மேரேஜ் ஆக போகுது. அவங்களும் அவங்க 4 பேர் ஹாப்பியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நான் ஹாப்பியா இருக்கேன். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கல்யாணம் ஆகுது, எனக்கே கல்யாணம் ஆகல அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா? இவங்க கூட கேட்பாங்க, நீ ரோட்ல போய் நின்னுக்க, ஏதாவது ஒரு பையன் வந்தானா புடிச்சு இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க, ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.